அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, மை துதிக்கிறோம். நீர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் உமக்குள் நிலை நிற்கிறது ஆண்டவரே. அப்பா, சகலத்தையும் படைத்த தேவன் உம்முடைய கரத்துல இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம். நான் அப்போஸ்தலன் அல்லவா? இங்க பவுல் கொரிந்து சபையை பார்த்து கேட்கிறாரு, நான் அப்போஸ்தலன் அல்லவா? அப்போஸ்தலர்னா தேவனால அனுப்பப்பட்டவர்கள், சுவிசேஷ பணியை செய்யும்படி அனுப்பப்பட்டவர்கள். நான் சுயாதீனன் அல்லவா? எனக்கு சுதந்திரம் இருக்கு, நான் விடுதலையாக்கப்பட்டவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? பவுல் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தாரு. எங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 9:5 தமஸ்கு பட்டணத்துல இயேசு கிறிஸ்துவை சந்தித்தத ஒரு தரிசனத்தின் மூலம் ஆண்டவர் அவரோடு பேசினத முதலா இயேசு கிறிஸ்துவை சந்தித்தத நம்ம அந்த பகுதியில நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்க இந்த கொரிந்து சபை விசுவாசிகள், கர்த்தருக்குள் நீங்கள் என்னுடைய கிரியைகள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கொரிந்து பட்டணத்துல பவுல் 1.5 வருஷம் தங்கி இருந்து சுவிசேஷ பணிய செய்தாரு. இது அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல 11வது வசனத்துல சொல்லியிருக்கு. 1.5 வருஷம் அங்க தங்கியிருந்து சுவிசேஷ பணியை செய்ததன் விளைவாக அந்த சபை உருவாக்கப்பட்டது. அதனால நீங்க கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்துவுக்குள்ள அவங்க கட்டப்பட்டது பவுல்னால, கொரிந்து சபை. நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலராய் இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலராய் இருக்கிறேன். நான் மற்றவங்களுக்கு அப்போஸ்தலராய் இல்லாம இருந்தா கூட இந்த கொரிந்து சபைக்கு நான் அப்போஸ்தலரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சபை பவுல் மூலம் உருவாக்கப்பட்டது. கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தலர் ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்கள். நான் அப்போஸ்தலர் ஊழியம் செய்தேன் அப்படின்றதுக்கு அடையாளமா இந்த கொரிந்து சபை இருக்கு அப்படின்னு பவுல் தன்னுடைய அப்போஸ்தலர் ஊழியத்தை உறுதிப்படுத்தி, நான் அப்போஸ்தலர் ஊழியம் செய்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாளமா கொரிந்து சபைய சொல்றாரு. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுதரமாவது, இங்க ஒரு சிலர் பவுல் மேல குற்றம் சாட்டி அவரை நியாயம் விசாரிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்ற பதில் என்னவென்றால் அப்படின்னு பவுல் தன்னுடைய பதில சொல்றார். புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? சாப்பிட இது லூக்கா 10வது அதிகாரத்துல 7வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சுவிசேஷ பணியின் நிமித்தம் அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுல போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அங்க என்ன கொடுக்கறாங்களோ அதை புசித்து குடிங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்க கேக்குறாரு, புசித்து குடிக்க எனக்கு அதிகாரம் இல்லையா எங்களுக்கு அப்படின்னு சொல்றது. பவுல் தன்னோடு கூட உடன் ஊழியர்களையும் சேர்த்து சொல்றார். மற்ற அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல. மற்ற அப்போஸ்தலர்கள் இருக்காங்க, கர்த்தருடைய சகோதரன் அப்படின்னு
மார்க்கு 6வது அதிகாரம் 3வது வசனத்துல 4 சகோதரர்களை இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரம், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளைகள் பேர் அங்க சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 1:19 பவுல் எருசலேமுக்கு போய் அங்க யாக்கோப சந்திச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த யாக்கோபு எருசலேம்ல மூப்பரா இருந்தாரு, சபையினுடைய போதகரா இருந்தாரு. அந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவோட சகோதரன். நம்ம வேதத்துல யூதா புஸ்தகம் எழுதினதும் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன் ஆகிய யூதா. அப்ப கர்த்தருடைய சகோதரரும் அந்த சகோதரர்கள் கேபாவும், கேபான்றது பேதுருவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அப்போஸ்தலர்கள் போல, இயேசு கிறிஸ்துவோட சகோதரர் போல, பேதுருவ போல மனைவியை கூட்டிட்டு நாங்களும் போகிறதுக்கு அதிகாரம் இல்லையா? சுவிசேஷ பணியை செய்யும் போது மனைவியை உடன் கூட்டிட்டு போறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? ஆனா பவுல் திருமணமாகாம இருந்ததுனால தன்னோடு உடன் ஊழியர்களை அழைத்து சென்றார். அதனால எனக்கும் அந்த அதிகாரம் இல்லையான்னு கேட்கிறார். அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கு மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை? பவுல் சுவிசேஷ பணியோடு கூடார தொழில் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 3-4 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அந்த கூடார தொழில் செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த பர்னபா பவுலோடு கூட பல இடங்களுக்கு ஊழியம் சென்றார் அப்படின்றத அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால பர்னபாவுக்கும் எனக்கும் கூடார தொழில் செய்யாம ஊழியமற்று செய்யறதுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இங்கு 3 வேலையை குறித்து சொல்லியிருக்கு. ஒன்னு, ஆர்மியில இருக்க சோல்ஜர்ஸ், போர் படையில இருக்க போர் வீரர்கள், அவங்க தன்னோட சொந்த பணத்தை செலவழிச்சு வேலை செய்ய மாட்டாங்க. ஒண்ணு. 2வது, திராட்சை தோட்டத்தை ஒருத்தன் உண்டாக்குனா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பழத்தை சாப்பிடாம இருக்க மாட்டான். 2வது. 3வது, ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவங்க அந்த செய்த தொழிலுக்குரிய கூலியாகிய அந்த அதனோட பலனாகிய அந்த பாலை குடிக்காம இருக்க மாட்டான். அப்ப செய்த தொழிலுக்குரிய பலனை அந்த தொழில் செய்தவன் பெற்று கொள்ளுவான். இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? சரி, மனுஷர் சொல்ற மாதிரி இதை சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். நியாயப்பிரமாணமும் இவைகளையே சொல்லுகிறதல்ல இல்லையா? நியாயப்பிரமாணத்துல நியாயப்பிரமாணம் தேவனால மோசே மூலம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்திலையும் இதைத்தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. போர் அடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக, இது நியாயப்பிரமாணமா கொடுக்கப்பட்டது. உபாகமம் 25:4 சொல்லப்பட்டிருக்கு. போர் அடிக்கிற மாட்டை அப்படின்னா அறுவடை செய்து கதிரை போட்டு அது மேல மாடை நடக்க விடுறாங்க. அந்த கதிரெல்லாம் அதுல இருக்கிற மணியெல்லாம் கீழே உதிர்றதுக்காக. அப்படி அந்த மாட்டை போர் அடிக்க விடும்போது வாயை கட்டக்கூடாது. வாயை கட்டிட்டா அதனால சாப்பிட முடியாது. அதுதான் அந்த வேலையை செய்து, அதனால அதுக்கு வேணுங்கிறத அது சாப்பிட்டுக்கிடட்டும், அது வேலை செய்யறதுனால அதுக்குரிய பலனை அது அனுபவிக்கட்டும்னு சொல்லி இருக்கு. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாய் இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு.
மாட்டுக்காக கவலைப்பட்டு இப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு, நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, இல்ல சுவிசேஷ பணியை செய்கிற நமக்காக இதை அப்படி சொல்றாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போர் அடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே. உழுகிறவன் சரி அதனோட பலனை பெற்றுக்கொள்வோன்ற நம்பிக்கையோட உழணும். போரடிக்கிறவன், அறுவடை செய்ததை போரடிக்கிறவன், இதுல எனக்கு பங்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தன்னோட வேலையை செய்யணும். ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. எது? போரடிக்கிற மாடை வாய் கட்டாத இருப்பாயாக அப்படின்னு சொல்றது. வேலை செய்தா அதுக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளணும், தடை பண்ணக்கூடாது அப்படின்றது நமக்காகவே எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க. நாங்கள்ன்றது பவுலும் அவரோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களும். உங்களுக்கு அப்படின்றது கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்கிற. 1.5 வருஷம் அங்க தங்கியிருந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. அப்ப ஆவிக்குரிய நன்மைகளை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட நாங்கள் உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? நாங்க ஆவிக்குரியதை உங்களுக்கு விதைச்சிருக்கோம், உங்கள்கிட்ட இருந்து சரீர பிரகாரமா நன்மைகளை பெற்றுக்கொள்றது பெரிய காரியமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறார். மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? மற்றவங்க உங்ககிட்ட அதிகாரம் செலுத்துறாங்க, அவங்கள விட நாங்க சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிச்சு ஞான நன்மைகளை கொடுத்து உங்களை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினதுனால உங்க மேல நாங்க அதிகாரம் செலுத்துறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். நாங்க உங்ககிட்ட அதிகாரம் செலுத்தல, ஏன்னா சுவிசேஷத்துக்கு தடை வந்துடக்கூடாது அப்படின்றதுனால உங்க மேல நாங்க அதிகாரம் செலுத்தல. நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் செலுத்தல. ஆனா நாங்க கிறிஸ்துவின் நிமித்தம் அநேக பாடுகளை சகிக்கிறவர்களாய் இருக்கிறோம், பாடுகளை பட்டோம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும். ஆசாரிய ஊழியம் தேவனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஊழியத்தை செய்யறவங்க தேவாலயத்துல இருந்து கொடுக்கப்படுற காரியங்களை புசிக்கலாம். பலிபீடத்தைக்கு அடுத்த பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்று அறியீர்களா? பலிபீடத்தின் வேலை செய்கிறவங்க, அதை சுத்தம் படுத்துறது, பலி செலுத்துறது, இந்த மாதிரி பலிபீடத்துல வேலை செய்யறவங்க அந்த பலி செலுத்துற ஆடுல ஒரு பங்கு அவங்களுக்கு உண்டு, இத அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் சொல்லி இருக்காரு, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாகணும், அதுல இருந்து கிடைக்கிற காசை வச்சு அவங்க பிழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இயேசு கிறிஸ்து எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, லூக்கா 10வது அதிகாரம் 7-8 வசனத்துல, அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனான இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுக்கு முன் வைத்து போகிறவைகளை நீங்கள் புசித்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப சுவிசேஷ பணி செய்யறவங்க
அதுல கிடைக்கக்கூடிய பலனை பெற்றுக்கொள்ளலாம். அதனால உங்களுக்கு பிழைப்பு உண்டாகணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறத இங்க பவுல் நினைவு கூர்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பவுல் நான் அப்போஸ்தலர் அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துவ தரிசிச்சிருக்கேன். நீங்கெல்லாம் என்னுடைய கிரியைகளா இருக்கீங்க. அப்போஸ்தலர் ஊழியம் நான் செய்ததுக்கு நீங்க தான் அடையாளமா இருக்கிறீங்க. ஆனா என்னை குறித்து ஒரு சிலர் குற்றம் சாட்டுறாங்க, நியாயம் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். புசிக்கவும் குடிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு. மனைவிய கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. கைத்தொழில் செய்யாம இருக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா வந்து மற்ற அப்போஸ்தலர்களை போல இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. எவன் தன்னோட சொந்த பணத்தை செலவழிச்சு ஆஹ் உ- உம் போர் வீரனா இருப்பான், திராட்சை தோட்டத்துல உண்டு பண்ணி அதன் பலனை பெற்றுக்கொள்ளாம இருப்பான், மந்தையை மேய்த்து சாப்பிடாம இருப்பான், நம்பிக்கையோட உழுகிறவன் உழணும், அதுல இருந்து பலன் கிடைக்கும்னு. போரடிக்கிறவன் அதே மாதிரி நம்பிக்கையோட போரடிக்கணும். மனுஷர் சொல்ற மாதிரி மாத்திரம் சொல்லல, நியாயப்பிரமாணத்துல தேவனும் சொல்லி இருக்கிறாரு. நாங்க உங்களுக்கு ஞான நன்மைகளை, ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால உங்களிடத்துல இருந்து சரீர பிரகாரமான நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்க தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனா நாங்க அதிகாரம் செலுத்தல உங்க மேல. ஆஹ் ஏன்னா சுவிசேஷத்துக்கு தடை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் பல பாடுகளை அனுபவிக்கிறோம் பவுல் சொல்றாரு. ஆசாரிய ஊழியம் செய்யறவங்க ஆலயத்துல இருந்து பலனை பெற்றுக்கொள்வாங்க. பலிபீடத்துல ஊழியம் செய்யறவங்க அந்த பலி செலுத்துறதுல ஒரு பங்கை பெற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கும் சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாகணும், அதுல வரக்கூடிய பணத்தை வச்சு வாழ்றவங்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவும் கட்டளை இட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதன் மூலம் போஷிக்கப்படுகிறார்கள் அப்படின்றத இந்த நாள்ல நாங்க தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்கால் மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய காணிக்கையின் மூலம் சுவிசேஷ பணியை தாங்குகிறவர்களாய் எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட இந்த நாள்ல ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தாரும். எல்லா துதிக்கென மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.